சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் உலக அளவில் எரிசக்தி நெருக்கடி உருவாகியுள்ளது. இந்த போர் February 28, 2026 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து தொடங்கியது. இத்தாக்குதல்கள் ஈரானின் அணு திட்டம், இராணுவ தளங்கள், உச்ச தலைவர், உயர் அதிகாரிகள் ஆகியவற்றை இலக்காக கொண்டிருந்தன. ஈரான் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது பெரிய அளவிலான பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. மேலும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளான பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத், ஓமன் உள்ளிட்ட கல்ஃப் நாடுகளின் மீதும் ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இதில் UAE மீது மிக அதிக தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இத்தாக்குதல்களால் விமான நிலையங்கள், ஹோட்டல்கள், தங்குமிடங்கள், அமெரிக்க தூதரகங்கள், இராணுவ தளங்கள் உள்ளிட்ட சிவில் மற்றும் இராணுவ இலக்குகள் பாதிக்கப்பட்டுள்ளன. உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார இழப்புகளும் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் ஈரான் ஹார்முஸ் நீரிணை மார்ச் தொடக்கத்தில் மூடியது. இந்நீரிணை வழியாக உலகின் சுமார் 20% கச்சா எண்ணெய் மற்றும் கணிசமான LNG போக்குவரத்து நடைபெறும். இதனால் எண்ணெய் விலை 50% வரை உயர்ந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தெற்காசிய நாடுகளான இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், வங்காளதேசம் உள்ளிட்ட கச்சா எண்ணெய் இறக்குமதியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மார்ச் 22, 2026 அன்று ட்ரூத் சோஷியலில் 48 மணி நேர கெடு விதித்தார். ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்காவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை அழிப்போம் என்று எச்சரித்தார். ஈரான் உடனடியாக பதிலளித்தது. அமெரிக்கா தாக்கினால் நீரிணையை முழுமையாக மூடுவோம், மீண்டும் கட்டப்படும் வரை திறக்க மாட்டோம், அமெரிக்காவுக்கு ஆதரவு தரும் அண்டை நாடுகளின் மின் நிலையங்கள் உள்ளிட்டவற்றையும் தாக்குவோம் என்று ஈரானின் புரட்சிகர காவல் படை அறிவித்தது. இந்நிலையில் மார்ச் 23 அன்று திடீரென்று யாரும் எதிர்பாராத விதமாக ட்ரம்ப் போரை 5 நாட்கள் நிறுத்துவதாக அறிவித்தார். ஈரானுடன் மிகவும் நல்ல மற்றும் பயனுள்ள உரையாடல்கள் நடைபெற்று வருவதாக கூறி ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளுக்கு எதிரான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் தனது ட்ரூத் சோஷியல் மீடியாவில் மத்திய கிழக்கில் நமது பகைமைகளுக்கு ஒரு முழுமையான மற்றும் மொத்தமான தீர்வு காண்பது தொடர்பாக கடந்த 2 நாட்களாக அமெரிக்காவும் ஈரானும் மிகவும் நல்ல மற்றும் பயனுள்ள உரையாடல்களை நடத்தியுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்று வரும் சந்திப்பு மற்றும் கலந்துரையாடல்களின் வெற்றியை பொறுத்தும் இந்த வாரம் முழுவதும் தொடரவிருக்கும் ஆக்கப்பூர்வமான மற்றும் விரிவான உரையாடல்களின் தன்மை அடிப்படையிலும் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளுக்கு எதிரான அனைத்து இராணுவ தாக்குதல்களையும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு போர் அமைச்சகத்திற்கு நான் அறிவுறுத்தியுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். பற்றி எரியும் மத்திய கிழக்கில் ட்ரம்பின் இந்த போர் நிறுத்த அறிவிப்பு தற்காலிகமாக தகிப்பை தணிக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. எண்ணெய் விலை உயர்வு, உலக பொருளாதார பாதிப்பு, உயிரிழப்புகள் ஆகியவை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த 5 நாள் இடைவெளி பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்குமா அல்லது மேலும் தீவிரமாக்குமா என்பதை உலக நாடுகள் உற்று நோக்கியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.